தாறுமாற தாவி தரமாக அடி வாங்கின சூப்பரான டோலிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மங்களகரமாக ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அக்கா கிட்டே இருந்து ஆரம்பிப்போம். இந்த அடிக்கு அவங்களால எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சிரிக்கிற? என்னங்க இந்த ஆண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு? இவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்து செம்ம அடி. இவ்வளோ அடி வாங்கி இந்த ஆண்டி சிரிக்கிறாங்கன்னா இவங்க சாதாரண ஆண்டி இல்லை. சாதாரண ஆண்டி இல்லை, பல அடிகளை தாங்கினவங்களாக தான் இருக்கணும் இவங்க. பல அடிகள்னால் வாழ்க்கையில் இவங்க இந்த மாதிரி எத்தனை இடத்துல விழுந்திருப்பாங்க. மனசளவுலையும் சரி, உடம்பளவுலையும் சரி. அதான் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். தப்பாக நினச்சா நினச்சிங்கடா, போங்கடா. போடு, உங்களுக்கு அடியை போடணும். இதெல்லாம் பத்தாது, இன்னும் 2 தடவை வேணும்னே அடிக்கணும். ஏன்னா எந்த இடத்துல ரீல்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பாத்ரூம் ஓரத்தில் நின்று உங்களாம் என்ன ரீல்ஸு உம்மால அடிக்க வேண்டியது அந்த டப்பாவை, இந்த பொண்ணோட நெத்தியை. ஓரமாக ஒரு கல் டேபிள் எது மேலேயாச்சும் வச்சுட்டு நீங்கள் அடிக்க போகிறீங்க. அதை விட்டுட்டு ஏன்டா இந்த மாதிரி மனுஷன் மேலே வச்சு உயிர் மேலே விளையாடுறீங்க? இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்கடா. மனுஷன் உயிர் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சாடா உங்களுக்கு? நைஸ் கேட். அந்த ஒரு சீன்ல அவ்வளோதான். இந்த வீடியோக்கெலாம் 2 தடவை தான் சிரிப்பு வரும். 3ஆவது தடவைலாம் பார்த்தா அந்த வீடியோவுக்கு சிரிப்பு வராது. எனக்கு இப்போ என்னன்னே தெரில. ஒரு வீடியோ ஒரு டைம் பார்த்தா சிரிப்பு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு டைம் பார்த்தா நம்மளாக சிரிக்க வேண்டியதாக இருக்குது அந்த வீடியோவுக்கு. அடுத்த டைம்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோ சிரிப்பே வர மாட்டுது. அது என்ன காரணம் எனக்கு ஒன்றுமே புரியலை. ஓ இந்த பொண்ணு கெத்து காட்டுறேன் அப்படின்னு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி மாசாக வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு நினைக்கிது. ஆனால் அந்த பொண்ணு மாசாக மூஞ்சி வச்சுட்டு உட்காரலை. இதை பாருங்களேன். ஓ மை காட். பிரதர், வாட் இஸ் திஸ் பிரதர்? டேம் அடிக்கு. வாவ், நான் ஒன்று பார்த்தேன். அந்த பொண்ணு விழுந்ததை பார்க்கல, நான் வேறு ஒன்று பார்த்தேன். ஓ வாவ். ஆனால் அது திருப்பி பார்த்தேன்னா என்னால் வீடியோ பண்ண முடியுமா என்னன்னு தெரில, ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட. சரி, உங்களுக்காண்டி இன்னொரு அந்த வீடியோ திருப்பி பார்க்குறேன். ஆனால் இப்போ நான் அந்த பொண்ணு கீழே விழுந்ததை பார்க்கல. இருங்க, இன்னொரு தடவை பார்க்குறேன். ஸ்கேட்டிங் முடிச்சு. இப்போ தான் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். இப்போ தான் அந்த பொண்ணு எப்படி விழுந்துச்சுன்னு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் வீடியோவை பார்த்தேன். அந்த பொண்ணு விழுந்து தலையில் அடிப்பட்டதை பார்க்கல. ஆனால் பார்த்தேன். ஆனால் நான் எதை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பொண்ணு கீழே விழுந்ததை பார்க்கல. ஆனால் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை. இந்த வெள்ளைக்கார உணவுகள்லாம் கீழே விழுந்து இப்படி அடி வாங்குதுங்க, செம்ம அடியாக விழுதுங்க. ஆனால் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த டைமில் இழிக்குதுங்க? ஒன்று அழணும், இல்லை மயக்கம் போடணும். அதை விட்டுட்டு என்ன இப்படி சூர்யா சிரிப்பதுக்கு சிரிக்குதுங்க? வாட்? வாட் வாட்
ஏன்னா இந்த வீடியோவுக்கு சிரிப்பே வரல எனக்கு. ஆனால் கஷ்டப்பட்டு சிரிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோக்கெலாம் சிரிச்சிருக்கணும், ஆனால் எனக்கு சிரிப்பு வரலை. அது ஏன்னு எனக்கு தெரியலை. மேலே என்ன தண்ணி ஊற்றுறாங்க? இந்த தண்ணியை அவங்க கீழே என்ன ஊற்றிருக்கலாம்? உனக்கு ஆவணும். இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அந்த மொபைல் ஃபோன் வந்ததுனால ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக பண்ணுறாங்க. நான் வித்தியாசமாக பண்ணேன், அதை வீடியோவை எடுத்து போடுறேன் அப்படின்னு போடுறாங்க. சாப்பிட்றதுல வித்தியாசமாக சாப்பிட்றாங்க. அதாவது எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் வித்தியாசமாக பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இந்த பொண்ணு வித்தியாசமாக செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க. இந்த பொண்ணை பாராட்டி ஆகணும். இந்த பொண்ணு செடிக்கு தண்ணி ஊற்றுது. அதுவும் வீடியோ காண்டி தான் நான் ஊற்றிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த செடி கீழே வச்சு என்ன ஊற்றிருக்கலாமேடா. இப்போ எல்லாத்தையும் கவுத்து விட்டுருச்சேடா. என்னடா கொடுங்க இது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மூஞ்ச பார்த்தீங்களா? அழகான பெண்கள் சைக்கிளில் போகிறாங்க. ஆனால் ஏன் ரோட்டில் போகிறாங்க, இப்படி கீழே போகிறாங்க? ஓ ஓ ஓ வாட். அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ அடி வாங்கி சிரிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி அது? பந்தில் பீரை வச்சு தூக்கி போடுறாங்க. ஓ த ஃபக். செம்மடி. சில பொண்ணுங்கள்லாம் லேசாக அடித்தாலே அழுதுருங்க. ஆனால் இந்த அமெரிக்கா பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க. ஓ, இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஃபிசிக்கலாகவே ஏதோ ஸ்ட்ரென்த் இருக்குது. அதான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க. எத்தனை படம் பார்த்துருக்கேன், அத்தனை படத்துலேயும் இவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. அதாவது நான் இப்போ ரீசெண்டாக பிளாக் விண்டோ கூட பார்த்தேன். அதில் கூட அந்த ஹீரோயின்லாம் எவ்வளோ அடி வாங்கி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. என் வீடியோவை முழுதாக பார்த்தவர்களுக்கு நன்றி, தலை வணங்குகிறேன். அப்புறம் எழுதி வச்சதெல்லாம் மறந்துட்டேனே. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் கேட்டேன்னா எனக்கு அவமானமாக இருக்கும். இந்த எப்படி நான் உங்கள் மூஞ்சி முன்னாடி கேட்குறது? ஒரு நிமிஷம் ப்ரோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியா? மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நான் கூச்சப்பட மாட்டேன் இப்படிலாம் திரும்பின்னு கேட்க. சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க, லைக்கையும் தட்டி விட்ருங்க, கமெண்ட் அடிச்சு விடுங்க, என்ன வேணாலும் பார்க்கலாம். நானாக கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப், விருப்பம் இல்லாட்டி பண்ணாதீங்க.